ஒரு காட்டுல ஒரு குருவி இருந்தது. தான் ரொம்ப புத்திசாலின்னு மத்த பறவைங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது. அது சொல்றத கேட்டு அங்க காட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பறவைங்களும் அப்பாவி குருவி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குருவிக்கு ஒரு பரீட்சை வைக்கணும்னு கிளியும் புறாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பரீட்சை வைக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை நல்லா இருக்கு. என்ன பரீட்சைன்னு நீயே சொல்லிடு. பரீட்சை வைக்கலான்னு தான் நானும் முடிவெடுத்தேன். ஆனா என்ன பரீட்சை வைக்கிறதுன்னு தான் எனக்கு யோசனை வரல. அதனால என்ன பரீட்சை வைக்கலான்னு நீயே முடிவு பண்ணு. இது நல்லா இருக்கு பறவை. பரீட்சை வைக்கலான்னு முடிவு பண்ணது நீ. இப்ப உடனே பரீட்சை வைனா நான் என்ன பண்றது? எனக்கு எதுவுமே புரியல. கிளி, எனக்கு ஒரு யோசனை. டைமை வேஸ்ட் பண்ணாம என்ன பரீட்சைன்னு சொல்லு பறவை. 3 கட்டைய கொண்டு வந்து குருவி கிட்ட குடுக்கலாம். அப்போ கிளி, என்ன கிளி புரியலையா? இரு, நான் இன்னும் சொல்லி முடிக்கல. அதான் சொன்ன வந்தேன் பறவை. 3 கட்டை வச்சு சமைக்க சொல்றியா? இல்ல, அதுல சமையல் செய்யன்னு சொல்லுவேன். அந்த விஷயத்த கேட்டு கிளி கேவலமா பறவைய பார்த்தது. 3 விறகு வச்சு சிக்கன் குழம்பு செய்ய சொல்லுவியா? மட்டன் குழம்பு செய்ய சொல்லுவியா? சாப்பாடு செய்ய சொல்லுவியா? அதுவும் இல்லனா ஃபிஷ் செய்ய சொல்லுவியா? சொல்லு பறவை, என்ன செய்ய சொல்லுவ? எப்ப பார்த்தாலும் திங்கிறது மேலேயே உன்னோட யோசனையா? ஏ கிளி, என்ன வாய் இருக்குன்னு அதிகமா பேசுவியா? யோசிச்சு பேச மாட்டியா? கொஞ்ச நேரம் இருக்கியா இல்ல நீயே பேசிக்கிட்டு இருப்பியா? சரி, என்னன்னு நீயே சொல்லு. 3 விறக வச்சு பத்த வையேன்னு சொல்லுவேன். தீப்பெட்டிய கொடுத்தா யாரு வேணாலும் பத்த வைக்கலாம். ஆனா இந்த குருவி பத்த வைக்காதா? நீயே சொல்லு பாக்கலாம். ஐயோ கிளி, நம்ம தீப்பெட்டி பில்லு எதுவுமே கொடுக்க மாட்டோம். வெறும் விறக மட்டும் தான் கொடுப்போம். எப்படி பத்த வைக்குதுன்னு அது குருவியோட புத்திசாலித்தனத்துல தான் இருக்கு. அது மட்டும் பத்த வச்சதுன்னா அப்ப அதுக்கு புத்தி இருக்குன்னு நம்ம எல்லாரும் ஒத்துக்கலாம். அது மட்டும் நம்ம சொன்ன வேலையை செய்யலனா அதுக்கு புத்தி இல்லைன்னு நம்மளே முடிவெடுக்கலாம். அப்புறம் இன்னும் எதுக்காக யோசிக்கணும் பறவை? எல்லா பறவைங்களையும் கூப்பிடு. கிளிக்கு வச்சிருக்கிற பரீட்சைய ஆரம்பிக்கலாம். அப்ப தெரியும்ல குருவி உண்மையிலேயே புத்திசாலியா இல்லையான்னு. ஐயோ கிளி, எது ஒண்ணு கூட நம்மளே செஞ்ச மாதிரி இருக்க கூடாது. அதிரடியா பிளான் பண்ண மாதிரி தான் இருக்கணும். அப்படின்னா நம்ம 2 பேரும் நம்ம புத்திசாலித்தனத்தினாலதான் இந்த பறவைக்கு பரீட்சை வச்ச மாதிரி இருக்கணும். அப்படிதானே? ஆமா கிளி, இன்னைக்கு இல்லனா நாளைக்காவது குருவி வரும். அதோட புத்திசாலித்தனத்தை பத்தி நம்ம கிட்ட சொல்லும். அப்ப நம்ம திடீர்னு அதுக்கு பேசி வச்ச மாதிரியே பரீட்சைய கொடுத்துடலாம். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்குள்ள மழை ஆரம்பிச்சது. நைட்டு பகலொன்னு இல்லாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. அதனால பறவைங்க எல்லாமே வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே நல்லா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுங்க. மழை அதிகமானதுனால அங்க நதியில தண்ணியும் அதிகமாயிடுச்சு. இப்படி ரொம்ப நாள் மழை பெஞ்சு அன்னைக்குதான் வெயில் அடிச்சது. அதனால எல்லா பறவைங்களும் நதிக்கரைக்கு வந்தாங்க. இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே இன்னைக்கு எதுக்காக இந்த ஆத்தங்கரை ஓரத்துல வந்து சேர்ந்திருக்கோன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? எனக்கு தெரியாது கழுகு. அது என்ன குருவி அப்படி சொல்ற? நீ புத்திசாலியாச்சே, உனக்கு தெரியாம இருக்குமா என்ன? எங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்காக தெரியல குருவி? ஆமா, எனக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஆனா மறந்துட்டேன். நான் ரொம்ப புத்திசாலி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. நம்ம இங்க எதுக்காக வந்தோம்னு உனக்கு தெரியும் தானே? சொல்லு குருவி, அப்ப எதுக்காக நம்ம இங்க வந்தோம்னு சொல்லு பாக்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னே தெரியல. சொல்லு குருவி, என்ன யோசிக்கிறேன்? இங்க வந்தவங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் குருவியோட புத்திசாலித்தனத்துக்கு ஒரு பரீட்சை வைக்கலான்னு இருக்கேன். வெய்ய அதோட புத்திசாலித்தனத்தை நம்மளும் பார்க்கலாம். சரி, நானும் இதுக்கு ஒத்துக்கிறேன். எப்ப பார்த்தாலும் குருவி தான் புத்திசாலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அதோட புத்திசாலித்தனத்துக்கு நீ ஒரு பரீட்சை வைக்கிறது தப்பில்ல. என்ன குருவி, உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு கிளி பரீட்சை வைக்கிதான். ரெடியா இருக்கியா? நானும் ஒத்துக்கிறேன் கழுகு. நான் புத்திசாலின்னு முடிவெடுக்க இதுதான் சரியான நேரம்னு நானும் ஒத்துக்கிறேன். கிளி மட்டும் இல்ல, நீங்க காக்கா பறவை இப்படி யாரு பரீட்சை வச்சாலும் நான் ரெடியா இருக்கேன். கிளி, டைமை வேஸ்ட் பண்ணாம குருவியோட பரீட்சை என்னன்னு சொல்லு. சரி கழுகு, இப்ப வச்சிடுறேன். பறவை, நீ போய் ஒரு விறகு கொண்டு வா. காக்கா, போ நீயும் விறகு கொண்டு வா. கொக்கு, நீயும் போய் ஒரு விறகு கொண்டு வா. அப்போ எல்லா பறவைங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு 3 பேரும் 3 பக்கம் போனாங்க. இப்படி 3 பேரும் 3 விறகு துண்டை தூக்கிட்டு வந்தாங்க. அத 3ஐயும் குருவியோட முன்னாடி வச்சாங்க. குருவி சந்தோஷப்பட்டது. இங்க பாரு கிளி, நீங்க 3 பேரும் 3 விறகு கொடுத்திருக்கீங்க. இத நான் பத்த வைக்கணும்.
நீங்க யாருமே பில்லு தீக்குச்சி கொடுக்க மாட்டீங்க. இருந்தாலும் யாரோட உதவி இல்லாம நான் இத பத்த வைக்கணும், அப்படிதானே? ஆமான்னு சொல்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. சரி, நீங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருங்க, நான் இப்ப உங்க கண்ணு முன்னாடியே இத பத்த வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் 2 கல்லை கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி அந்த கல்லை முன்னாடி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் போய் காஞ்சு போன இலைங்களை கொண்டு வந்து முன்னாடி வச்சுச்சு. பறவைங்க எல்லாருமே குருவி என்ன பண்ணுதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. குருவி கல்லை தேய்ச்சி தேய்ச்சி அந்த இலைங்களை பத்த வச்சது. அதே தீயால விறகையும் பத்த வச்சது. அப்படி அங்க இருக்கிற விறகுங்க தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. எல்லா பறவைங்களும் அதை பார்த்து ஷபாஷ்ன்னு சொன்னாங்க. எல்லாரும் குருவிய பார்த்து கை தட்டு தட்டுனாங்க. இப்பவாவது நான் புத்திசாலின்னு நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும். இப்ப நம்ம எல்லாரும் எதுக்காக இங்க சேர்ந்தோன்னு சொல்றேன், கேட்டுக்குங்க. சொல்லு குருவி. மழை காலம் ஆரம்பமாயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்ப மழை வரும்னு சொல்ல முடியாது. நம்ம ஊருக்குள்ள இருக்கிற ஆறு கிணறு எல்லாமே நிறைஞ்சிருக்கு. மழை அதிகமா வந்ததுனால ஏரியெல்லாம் நிறைஞ்சு கிடக்கு. அதனால இன்னும் காத்து மழை அதிகமா பேஞ்சதுன்னா நம்ம தண்ணியில அடிச்சுட்டு போயிடுவோம். அது மட்டும் இல்லாம நம்ம கூட அப்படின்னு சொல்லும்போது எல்லா பறவைங்களும் குருவிய பார்த்தாங்க. இங்க பாரு குருவி, உன்னோட புத்திசாலித்தனத்தினால நம்ம இந்த அதிகமா பெய்த மழையில எங்க வீடு கட்டுனா நம்மளுக்கு எந்த அபாயமும் வராதுன்னு நீயே சொல்லு. சரி காக்கா, எல்லாரும் என் வீட்டாண்ட வாங்க, என் வீட்டை உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளவுதான் மழை வந்தாலும் என் வீடு எந்த ஆபத்தும் வராது. அந்த மாதிரி என் வீட்டை காட்டியிருக்கேன், வாங்க என் கூட. எல்லாரும் கேளுங்க, குருவி கட்டியிருக்கிற வீட்டுக்கு போலாம். சரி வாங்க, இந்த புத்திசாலி குருவி வீட்டை எங்க கட்டிருக்கு, எப்படி கட்டிருக்குன்னு பாத்துக்கலாம். எல்லா பறவைங்களும் காஞ்சு போன ஒரு மரத்துக்கு மேல குருவி கட்டியிருக்கிற வீட்டை பார்த்தாங்க. எல்லா பறவைங்களும் அந்த வீட்டை பார்த்து ரொம்பவே கோவப்பட்டாங்க. மரத்தை வெட்டி இப்படி வீடு கட்டிக்கிட்டியா? இங்க பாரு காக்கா, கோவப்படாத. அது காஞ்சு போன மரம். அந்த மரத்தை நான் வெட்டல, ஒண்ணுமே பண்ணல. சரியா? அந்த மரத்தை பாரு, மழையில பிரச்சனை வரும்னு நானே யோசிச்சு காடு முழுக்க சுத்தினேன். காஞ்சி போன மரத்தை தேடினேன். அப்பதான் எனக்கு இந்த மரம் கிடைச்சது. வீட்டை கட்டிக்கிட்டேன். இல்ல, இந்த குருவி பொய் சொல்லுது, இதோட பேச்ச கேட்க மாட்டேன். இல்ல பறவை, நான் உண்மையிலேயே மரத்தை வெட்டல. எல்லாரும் கேட்டுக்குங்க, இந்த குருவி நம்ம கூட இருந்து மரத்தை வெட்டி காட்டுக்குள்ள வீடு கட்டினதுனால இந்த பறவைய ஊற விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். நம்மளுக்குள்ள இருக்கிறவங்க யாருமே குருவி கிட்ட பேசக்கூடாது. இந்த குருவிக்கு எந்த ஒரு உதவியும் செய்யக்கூடாது. குருவி இதுக்கப்புறம் இங்கே இருக்கும், நம்ம எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. இப்படி கழுகு சொன்ன உடனே எல்லா பறவைங்களும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இப்படி நாட்கள் போச்சு. சாப்பாட்டுக்காக குருவி அந்த காட்டுக்குள்ள போகுமே தவிர, ஆனா எல்லா பறவைங்களும் பார்த்தாலும் பேச மாட்டாங்க. குருவி பேசணும்னு நினைச்சு கிட்ட போனாலும் எந்த பறவையும் பேசாம போயிடுவாங்க. இப்படி குருவி கவலைப்பட்டுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தது. இடி மின்னலோட மழை வந்துச்சு. தண்ணி நிறைஞ்சு போச்சு. இப்படி தண்ணி நிறைஞ்ச உடனே வீட்டுக்குள்ள இருக்கிற பறவைங்க எல்லாம் பயந்தாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு எந்த பறவைக்கும் தெரியல. நான் இப்பவே குருவி கிட்ட போறேன், குருவி கூட அதோட வீட்டுல இருக்கேன். இப்படி பறவை மழையில நனைஞ்சுக்கிட்டே குருவியோட வீட்டுக்கு போச்சு. மழையில காக்காவோட வீடு கழுகோட வீடு முழுங்கி போச்சு. அவங்க 2 பேரும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போனாங்க. பறவை குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு 2 பறவைங்களும் கத்திக்கிட்டு இருந்தது. பறவை கழுகும் காக்காவும் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறாங்க, அவங்கள காப்பாத்தலாம் வா. அதெல்லாம் எனக்கு தெரியாது குருவி, நீ வேணா போய் காப்பாத்து அப்படின்னு சொன்ன உடனே குருவி வீட்டை விட்டு வெளியே வந்தது. காக்காவும் கழுகும் அந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டு போனாங்க. ஆனா குருவிதான் அவங்கள காப்பாத்தி தன்னோட புத்திசாலி வீட்டுல கொண்டு வந்து உட்கார வச்சது. இதுதான் என்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். ஒரு ஊர்ல எதிரும் புதிருமா 2 வீடு இருந்தது. ஒரு வீட்ல குருவி இருந்தா இன்னொரு வீட்ல பறவை இருந்தது. இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு காமன் ஃப்ரெண்டான காக்காவை காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காக்காவுக்காக அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் நல்லவ கிடையாது, என்கிட்ட சண்டை போட்டு உன்னால ஜெயிக்க முடியாது. இங்க பாரு குருவி, நீயும் அவ்வளவுதான், என்ன சாதாரணமா எடை போடாத. என்ன இவ பார்க்க வெளியே வெள்ளையா இருக்காளே, இவகிட்ட எந்த கோவமும் இருக்காதுன்னு மட்டும் யோசிக்காத. எனக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப கோவமா இருக்கேனா, என் கையில மட்டும் நீ சிக்குனா அவ்வளவுதான், உன் மூஞ்ச பார்த்து உடைச்சிருவேன். நீ என் மூஞ்ச பார்த்து குத்துற வரைக்கும் நான் என்ன வாய மூடிக்கிட்டு சும்மா உட்காருவேன்னு யோசிக்கிறியா? நீ கொஞ்சம் உன்னோட ஓவர் ஆக்ஷனை குறைச்சிக்கிட்டா உனக்கு தான் நல்லது. காக்காவை விட்டுரு குருவி,
நான் உன்னோட அக்கா மாதிரி யோசிச்சு உன்னை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறேன். சீச்சி, நீ என்ன அக்கா? காக்காவை முதல்ல காதலிச்சது நான் தான். காக்காவுக்கு காதலிக்கிறேன் அப்படின்னு விஷயத்த சொன்னது கூட நான் தான். என்ன சொல்ற குருவி? காக்கா என்னதானே காதலிக்குது? போதும் போதும், சிரிப்பு வரல, ஜோக் பண்ணது நிறுத்து. சிரிப்பு வந்தாதானே நீயும் சிரிப்ப. உன் மூஞ்சிக்கு சிரிப்பு நல்லாவே இல்லை. எப்ப பார்த்தாலும் அழுந்துகிட்டு இருக்கிறது தான் உனக்கு செட் ஆகுது. அழுந்து அழுந்து தானே காக்காவை சொந்தமாக்கிக்கலான்னு யோசிக்கிற? நான்சென்ஸ். நான் காக்கா கிட்ட அழுந்து அழுந்து வலையில போட்டு வச்சிருக்கேனா? அது எப்பவே எனக்கு சொந்தமாயிடுச்சு. அதோட மனசுல நான் தான் இருக்கேன். காக்கா என்ன தவிர யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கு. சோ காக்கா எனக்கு தான் சொந்தம். இங்க பாரு குருவி, காக்கா எனக்கு தான் சொந்தம். உனக்கு வார்த்தையில மட்டும்தான் சொல்லிருக்கு, ஆனா எனக்கு. அப்போ குருவி நக்கலா? ஓஹோ, உன் கைக்குள்ள கை வச்சு உன் கண்ணத்துல கண்ணத்தை வச்சு எனக்கு நீ தான் பிடிக்கும், நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிச்சா? இங்க பாரு குருவி, நீ நக்கலா சொன்னாலும் உண்மைதான் சொல்லிருக்க. காக்கா என்கிட்ட இப்படிதான் சொல்லிச்சு. அப்ப நீ வாங்க மாமா, நம்ம ஒன்னா இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், சேர்ந்திருந்தாதான் நல்லது, சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி காக்காவோட மனச மாத்த பாத்தியா? ஆமா குருவி, என்ன நீ நாங்க பேசினத கண்ணால காதால கேட்ட மாதிரியும் அப்படியே சொல்ற? இப்போது உனக்கு காக்கா எனக்கு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சிருக்குல்ல? ஐயோ பைத்தியக்காரி பறவை, உன்னை பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு. ஏன், எதுக்கு? நான் இதுக்கு முன்னாடி உனக்கு சொன்னது காக்கா இப்படி பண்ணிருக்கோன்னு வார்த்தையால சொன்னேன். ஆனா காக்கா கையில ஒரு ரோஜா பூவை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து என் கண்ணை பார்க்க முடியாம வெக்கப்பட்டுக்கிட்டு இத்தனை விஷயத்தையும் சொல்லிச்சு. அதுக்கு தான் இதெல்லாம் என் மனசுல பதிஞ்சு போச்சு. நீ எவ்வளவுதான் சொன்னாலும் காக்காவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறது ஃபைனல். நீ எப்படி காக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். அப்படின்னு அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது மரத்து மேல உட்காந்து காக்கா பாத்துக்கிட்டு இருந்தது. ஐயோ, இவங்க 2 பேரும் சண்டை போடுறது நான் தூரத்துல இருந்து பார்த்ததுனால தப்பிச்சேன். இல்லனா என் கதை என்ன ஆவறது? ஒரு பக்கம் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு குருவி ஒரு கண்ணத்தை அடிச்சா, இன்னொரு கண்ணத்தை அவளை கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு காக்கா இன்னொரு கண்ணத்துல அடிக்கும். ஐயோ கடவுளே, இவங்க 2 பேரும் நடுவுல மாட்டிக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேனோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பெரிய சண்டையே ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போகும்போது வழியில இருந்த கிளி அதை பார்த்துச்சு. ஏ காக்கா, யோசிச்சது போதும், இங்க வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே குரல் கேட்டு காக்கா அங்க வந்தது. வரேன் வரேன் கிளி, நீ பார்த்துட்டு நான் பார்க்காம போனா என்ன நீ சும்மா விடுவியா? வரேன் இரு. காக்கா கிளி கிட்ட வந்தது. ஆமா, எதிரும் புதிரும் வீட்டுல இருந்துகிட்டு குருவியும் காக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நீ எங்க போற காக்கா? அந்த சண்டைய பார்க்க முடியாம தான் எங்கேயாவது போயிடலான்னு ஓடி போறேன். ஆனா நீ ஓடி போனா இந்த சண்டை இன்னும் பெருசாவுமே தவிர குறையாதே. அது குறையாதுன்னு எனக்கு தெரியும் கிளி. ஆனா என்ன பண்ண சொல்ற? அந்த பக்கம் குருவிகிட்டயும் பேச முடியாது, இந்த பக்கம் காக்கா கிட்டயும் என்னால பேச முடியாது. பறவை குருவி முன்னாடிய மரியாதை எடுக்கிறியான்னு என்கிட்ட சண்டை போடும். குருவி அந்த கேடுகட்டவ முன்னாடி என் கூட சண்டை போடுறியான்னு என் கூட சண்டை போடும். அப்புறம் 2 பேரும் மூஞ்ச திருப்பிக்கிட்டு உக்காந்துருவாங்க. கிளிக்கு காக்காவை பார்த்து பாவமா தோணிச்சு. ஐயோ காக்கா, எவ்வளோ கஷ்டப்படுற நீ. நான் இந்த பக்கம் குருவிகிட்டயும் பறவைகிட்டயும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணதுதான் என்னோட தப்பு. அதுக்கு தான் இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அதுல இருந்து தப்பிக்க தூரமா போறேன். எவ்வளவு தூரம் போனாலும் நைட்டுக்கு வீட்டுக்கு தானே வரணும். அது அப்புறமா பார்க்கலாம். நைட்டுக்கு வீட்டுக்கு வரேனோ இல்லையோ. அது சரி, உனக்கு எதிர் வீட்டு குருவி பிடிக்குமா, எதிர் வீட்டு பறவை பிடிக்குமா? அவங்க 2 பேர்ல யாரு பிடிக்கும் சொல்லு காக்கா. எனக்கு 2 பேரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பறந்து போச்சு. அப்போ கிளி காக்காவை பார்த்து, இந்த காக்கா புத்திசாலித்தனமா 2 பேரும் பிடிக்கும்னு பறந்து போயிடுச்சு. இப்போ அவங்க 2 பேரும் நடுவுல சண்டை நிக்காதே, என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே குருவியும் பறவையும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே, காக்கா எந்த இல்ல, காக்கா என்னோட இது,
அப்படின்னு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. குருவி பறவையோட சண்டை டிஸ்டர்பா இருந்ததுனால கழுகு கோவமா எந்திரிச்சிச்சு. வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு. அத பார்த்து கொக்கு கவலைப்பட்டுச்சு. கழுகு கத்தி எடுத்துக்கிட்டு வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் சொன்னா கூட என் பேச்ச கழுகு கேட்கவே கேட்காது. இந்த விஷயத்த முதல்ல காக்கா கிட்ட சொல்லணும். இல்லனா கழுகு கையில ஒண்ணு குருவி இல்லனா பறவை யாராவது ஒருத்தர் சாவுவாங்க அப்படின்னு காக்கா வீட்டுக்கு வந்துச்சு. காக்கா வீடு பூட்டு போட்டு இருந்தது. அத பார்த்து கொக்கு கவலைப்பட்டுக்கிட்டு, ஐயையோ காக்கா வீட்டுக்கு பூட்டு போட்டு எங்க போயிருக்கே, முதல்ல கிளிகிட்ட சொல்லணும். இல்லனா காட்டு முழுக்க நானே திரிஞ்சு காக்கா கிட்ட விஷயத்த சொல்லணும். இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்படி கொக்கு ஓடி வந்து குருவி கிட்ட சொல்லிச்சு. குருவி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு, கொக்கு, காக்கா இப்பதான் இந்த வழியா போச்சு. நம்ம கொஞ்சம் சீக்கிரமா போனா காக்காவை புடிச்சிடலாம் வா. இப்படி கிளி கொக்கு ரெண்டு பேரும் காக்காவை தேடி போனாங்க. இன்னொரு பக்கம் கழுகு கையில கத்தி எடுத்துக்கிட்டு கோவமா குருவி பறவைகிட்ட வந்தது. ஏய் வாங்க இங்க, எப்ப பார்த்தாலும் காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் காக்காவை பத்தி தானா, வேற பேச்சே இல்லையா உங்களுக்கு? அப்போ பறவை குருவி ரெண்டு பேரும் கழுக பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க. கழுகு, நீ எதுக்கு வந்த? நீங்க ரெண்டு பேரும் காக்கா பிரச்சனைய பண்ணிக்கிட்டு இருந்தா. காக்கா பிரச்சனை இல்ல, காக்காவை காதலிக்கிறோம். விஷயத்த சொன்னா குருவி என் பேச்ச கேக்குறது இல்ல, என்கிட்ட சண்டை போடுறா. ஏன் குருவி, பறவை காக்காவை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ விட்டு கொடுக்கணும் தானே? எதுக்காக நான் விட்டு கொடுக்கணும் கழுகு? நானும் காக்காவை காதலிக்கிறேன்ல. காக்காவை முதல்ல நான் தான் காதலிச்சேன். இல்ல 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 கழுகு, நான் தான் காக்காவை முதல்ல காதலிச்சேன். இல்ல இல்ல, காக்காவை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கழுகு இருக்கும் போதே ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பறவை கிளி ரெண்டு பேரும் காக்காவை புடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்தாங்க. வா காக்கா வா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. சொல்லு, குருவி உன்னதான் காதலிக்குது, பறவையும் உன்னதான் காதலிக்குது. இத்தனைக்கும் நீ யார காதலிக்கிற? சொல்லு, குருவியா பறவையா? சொல்லு, யார காதலிக்கிற? காக்கா ரெண்டு பேரையும் உத்து பார்த்துச்சு. சொல்லு காக்கா, நீ என்னதான் காதலிக்கிறேன்னு? எப்படி சொல்லும்? என்ன காதலிக்கும் போது உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்க முன்னாடி சண்டை போட்டாங்க. முதல்ல இந்த சண்டைக்கு காரணமே காக்கா தானே. இந்த காக்காவை சாகடிக்கிற முதல்ல. காக்கா மேல கத்திய வீசினப்போ பறவை கண்ணை மூடிக்கிச்சு. குருவி மட்டும் காதலோட கண்ணீரை விட்டுக்கிட்டு கழுகு கிட்ட வந்து, வேண்டாம் கழுகு வேண்டாம், என் காக்காவை எதுவுமே செய்யாத. காக்கா எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா போதும். பறவைக்கும் காக்காவுக்கும் கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே பறவை கண்ணு திறந்து பார்த்தது. காக்கா மேல உண்மையான காதல் யாருக்கு இருக்குன்னு தெரியறதுக்கு தான் நான் இப்படி செஞ்சேன் குருவி. பறவையோட காதல் பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. உன்னோட காதல் தான் உண்மையானது. காக்காவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய உரிமை உனக்கு தான் இருக்கு. ஆமாம் கழுகு, நீங்க சொல்றது உண்மைதான். நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை கஷ்டம்னு வந்தப்பதான் நம்மளுக்காக யாரு நம்ம துணைக்கி நிக்கிறானே தெரியும். உயிரே போனாலும் பரவாயில்ல, என்ன காதலிக்கிற காக்கா நல்லா இருக்கணும்னு நினைச்ச குருவியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பறவை எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போச்சு. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து காக்காவுக்கும் குருவிக்கும் கல்யாணம் பண்ணாங்க. காக்காவும் குருவியும் எதிர்க்கு எதிர வீட்லயே வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எதிர் வீட்லயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பறவை காக்காவும் குருவியும் எப்ப வேணாலும் பிரிஞ்சு போலாம். காக்காவை என்னைக்கு இருந்தாலும் ஏன் சொந்தமாக்கிக்கிறேன், அந்த நேரம் எப்ப வரும்னு பறவை காத்துக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த மாதிரி ஒரு நேரம் வரவே வராதுன்னு அதுக்கு புரியவே இல்ல. இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.